விவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லட்சுமண். இன்னைக்குள்ள வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஓவராலாக ஹெல்த் இஷ்யூ வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும், என்னென்ன ஃபுட்டு சாப்பிடணும், அதை பற்றி இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஹெல்த் இஷ்யூ அப்படி என்னென்னா, சிலவங்களுக்கு அடிக்கடி சளி காய்ச்சல் பிடிச்சிட்டே இருக்கும் இல்லையா? அது எதனாலன்னு காரணம் தெரியாது. பொதுவாக சீசனலில் வைரல் இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் வரும்போது காய்ச்சல் சளி வருவது எல்லாத்துக்கும் அது இயற்கை தான். ஆனால் சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சளி காய்ச்சல் வந்துக்கிட்டே இருக்கும். காரணம் என்னென்னா, பாடியில் இம்யூனிட்டி பவர் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ இந்த இம்யூனிட்டி பவரை வந்து கூட்டினா மட்டும்தான் இந்த விதமான நோய்களிலிருந்து நாம் விடுபட முடியும். அதுக்கு ட்ரீட்மெண்ட் மட்டுமே எடுத்துக்கிறது சரியான தீர்வு ஆகாது. இப்போ நமக்கு என்னைக்காவது ஒரு நாள், ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் 6 மாதத்துக்கு ஒரு தடவை, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு காய்ச்சல் இது வந்து சளி வருதுன்னா அதுக்கு நல்ல ஹெவியான ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் பாடி அதை அக்செப்ட் பண்ணிடும். அதனால் சைடு எஃபெக்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அடிக்கடி ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை காய்ச்சல் சளி பிடிக்கும்போது என்னாகும் அப்படின்னா, நம்மளும் ட்ரீட்மெண்ட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் உட்பட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கும்போது என்னாகும், அதனால் வந்து அந்த நோய் குணமாயிரும். ஆனால் பாடிக்கு பலவிதமான சைடு எஃபெக்ட்ஸ் வரும். அது என்னென்ன சைடு எஃபெக்ட்னால், முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதாவது கெமிக்கல் நிறைந்த மாத்திரை மருந்துகள் சாப்பிடும்போது அதில் உள்ள நச்சுக்கள் அடிப்போஸ் டிஷ்யூவில் வந்து ஸ்டோர் ஆகும். அப்படி ஸ்டோர் ஆகும்போது என்ன ஆகும்னா, அது பல உடல் உபாதைகளை நாளடைவில் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அதனால் வேறு சில நோய்கள் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே ஒரு நோய்க்காக நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது வேறு நோய்க்கு உண்டு பண்ணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நாம் தப்பிப்பதற்கு நேச்சுரலாகவே இம்யூனிட்டி பவரை கூட்டணும். அதுக்கு என்னென்ன உணவுகள் சாப்பிடலாம் நம்ம பார்க்கலாம். உணவுன்னு எடுத்துக்கிட்டால் நம்ம உணவில் வந்து எல்லா விதமான சத்துக்கள் நிறைந்த உணவு தான் சாப்பிடணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் இன்றைக்கி நம்ம கார்போஹைட்ரேட் தான் கூடுதலாக சாப்பிட்டுருக்கோம். அந்த கார்போஹைட்ரேட் வந்து கொழுப்பாக மாறி ஹார்ட்டு, லங்ஸு, கிட்னி மற்றும் பிரெயின், மூளை உட்பட பலவிதமான ஆர்கன்ஸுக்கு பலவிதமான டேமேஜை உண்டு பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதிலேருந்து தப்பிப்பதற்கு நாம் கரெக்டாக வகைப்படுத்தி சாப்பிட வேண்டும். இப்போ நம்ம பாடிக்கு என்னென்ன உணவுகள் மூலமாக சத்துக்கள் கிடைக்குதுன்னா, கார்போஹைட்ரேட் தேவை தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அளவுக்கு அதிகமான கார்போஹைட்ரேட் போகக்கூடாதுங்க. இப்போ இட்லி தோசைலாம் சாப்பிடும்போது நமக்கு தேவையான கார்போஹைட்ரேட் வந்து கிடைக்குது. அதில் வந்து கொஞ்சம் ஒரு 2 இட்லி 2 தோசை கொஞ்சம் 1 கப் சோறு அப்படி சாப்பிட்டாலே போதுமானது. இந்த கார்போஹைட்ரேட்டை ஒரு நாள் வந்து பாடி ஃபங்க்ஷனுக்கு போதுமானது. அப்புறம் செகண்ட் வந்து ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டால் மீன் முட்டையில் கூடுதலாக கிடைக்கும். இப்போ முட்டைன்னு எடுத்துக்கிட்டால் அதில் வெள்ளைக்கருவில் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து கூடுதலாக இருக்கும். அப்புறம் மீன்லேயும் வந்து முக்கியமாக ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து கூடுதலாக இருக்கும். ஆனால் இதில் வந்து குழம்பு மீன் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த ஃப்ரைடு ஃபிஷ் அதில் வந்து கொழுப்பு வந்து கூட சேர்ந்துடும். ஓகேவா? அப்புறம் கொழுப்பும் நம்ம பாடிக்கு தேவை தான், ஆனால் கொஞ்சம் தான் தேவை. ஓகேவா? நம்ம சிறிதாட்டு ஒரு எண்ணெய் பலகாரமோ இல்லைனா ஃப்ரைடு ஃபிஷ்ஷோ சாப்பிடும்போது அதிலிருந்து வரக்கூடிய கொழுப்பே போதுமானது. ஆனால் நம்ம அளவுக்கு அதிகமாக கொழுப்பு சேர்த்து அது பெல்லியில் போய் ஸ்டோர் ஆகி பலவிதமான வியாதிகளை உண்டாக்குது. ஓகேவா? அப்புறம் இம்யூனிட்டிக்கு முக்கியமான ஒரு உணவுன்னு பார்த்தா விட்டமின்ஸ் தாங்க. அது உணவின் மூலமாக கிடைக்கக்கூடிய சத்துன்னு பார்த்தா விட்டமின். அது என்ன விட்டமின் பார்த்தீங்கன்னா, அது காய்கறிகள்லேருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான விட்டமின் ஏடி ஈக்கையிலேருந்து பலவிதமான விட்டமின்ஸு, பி காம்ப்ளெக்ஸ்னால் ரொம்ப முக்கியங்க. எல்லாமே இம்யூனிட்டி பவரை வந்து பில்டப் பண்ணுறதுல முக்கிய பங்கு ஆற்றிக்கிறது. ஸோ நம்ம அந்த காய்கறியை தவறாமல் எடுத்துக்கிட்டால் தான் விட்டமின்ஸ் வந்து கூடுதலாக கிடைக்கும். ஏன்னா நான்வெஜ்ஜில் வந்து ப்ரோட்டீன் கிடைக்கலாம், கொழுப்பு கிடைக்கலாம். ஆனால் விட்டமின்ஸ் வந்து காய்கறிகளில் தான் இருக்குது. அப்புறம் ஃப்ரூட்ஸ் வகைகள் பார்த்திங்கன்னா அது விட்டமின்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் சுகர் பேஷண்ட்டு கொஞ்சம் கஷ்டம். அவங்க அளவு கம்மியாக தான் சாப்பிடணும். ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ண வேண்டாம். சுகர் பேஷண்ட் வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா சுகருக்கு சொல்லிக்கிட்டு ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ணுவாங்க. அப்படி சாப்பிட வேண்டாம். இப்போ ஒரு ஆப்பிள்னால் ஒன்றுக்கு பதிலாக ஒரு சின்ன ஆப்பிளில் ஒரு பாதி ஆப்பிள் சாப்பிட்டுக்கலாம். ஒரு வாழைப்பழத்தில் கொஞ்சம் ஒரு 3 சின்ன சின்ன பீசஸ் அப்படி சாப்பிட்டுக்கலாம். இது வந்து பாடிக்கு தேவையான சத்தம் மட்டும் தான் வழங்கும், சுகரை கூட்டாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வகைப்படுத்தி நம்ம வந்து சாப்பிடலாம். அப்போ காய்கறிகளும் ஃப்ரூட்ஸும் சேர்த்திங்கன்னா விட்டமின்ஸ் வந்து கூடுதலாக கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா மெக்னீசியம், பாஸ்பரஸ், கால்சியம் அந்த சத்துக்கள் ரொம்ப தேவை. ஏன்னா போனோட ஸ்ட்ரென்த்துக்கு தேவை இல்லையா? அது வந்து முட்டை வெள்ளைக்கரில் வந்து கூடுதலாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை சாப்பிடலாம். அப்புறம் ஓட்ஸ் கூட சாப்பிட்டுக்கலாம். ஓட்ஸ் வந்து ப்ரோட்டீன் நிறைந்த ஒரு உணவு, அது கூட சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் பாதாம், பிஸ்தா வகைகள் அது ஓட்ஸ் கூட காம்பினேஷன் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த உணவுகள் அனைத்தையுமே நீங்கள் வந்து டெய்லி உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான சத்துக்களும் வந்துடும். பாடி இம்யூனிட்டி சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும். ஏன்னா பாடி இம்யூனிட்டி சிஸ்டத்துக்கு விட்டமின்ஸ் கூடுதலாக தேவை, ப்ரோட்டீனும் முக்கியமாக தேவை. ஏன்னா ஒரு கிருமி நம்ம பாடிக்குள்ளே நுழையும் போது அந்த கிருமியோட பைண்டிங் பண்ணி அதை வெளியேற்றுவதில் ப்ரோட்டீன் சத்து முக்கிய பங்காற்றுகிறது. அதனால தான் ப்ரோட்டீனுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அனைத்தையும் சேர்த்து ஒரு முழு சதவிகித உணவாக நீங்கள் சாப்பிட்டு வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி கூடி அடிக்கடி ஏற்படக்கூடிய காய்ச்சல், தலைவலி மற்றும் சளி பிடித்தல். அதாவது தலைவலினா எதனால்? சளி இருந்தாலும் தலைவலி வரும்ல, சைனஸ் பிரச்சனை, அதை சொன்னேங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து ஈஸியாக தப்பித்து ஆரோக்கியமாக வாழலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ண அவர்களும் ஆரோக்கியமாக வாழ்வார்கள். இப்படி எல்லோருமே ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள்.
இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் பார்த்து பயனட வேண்டும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.